ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எழுத்து மற்றும் சொல் இலக்கணம் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் உதவுவது இலக்கணம். மொழியின் சிறப்புகளை அறியவும் இலக்கணம் துணை செய்யும். எழுத்து, சார்பெழுத்து. நம்ம முதல்ல அளபடினா என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சார்பெழுத்துகளோட வகைகள் தெரிஞ்சுக்கிடுவோம். உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை. இந்த உயிரளபடை ஒற்றலைப்படையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இந்த 10 சார்பெழுத்துக்கள். அளபெடுத்தல். அளபெடுத்தல் அப்படின்னா என்ன மீனிங்னா நீண்டு ஒலித்தல். அதாவது ஒரு எழுத்துக்கு ஒரு பர்டிகுலர் சவுண்டு இருக்குது, பர்டிகுலர் மாத்திரை இருக்குது, நிறை இருக்குது. அதை விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் எடுத்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டைம் எடுத்து அந்த எழுத்தை நம்ம உச்சரிக்கிறப்போ அதைத்தான் நம்ம அளபடை அப்படின்னு சொல்கிறோம். அளபெடுத்தல்னா என்ன மீனிங்னா நீண்டு ஒலித்தல். பேச்சு வழக்கில் சொற்களை நீட்டி ஒலித்து பேசுவோம். அவ்வாறு பேசும்போது உணர்வுக்கும் இனிய ஓசைக்கும் அளபெடுத்தல் பயன்படுகிறது. ஸோ அளபெடுத்தலோட பயன் என்னென்னா உணர்வு மற்றும் இனிய ஓசை. எடுத்துக்காட்டு, அம்மா, தம்பி அப்படி நம்ம இழுத்து கூப்பிடும்போது எக்ஸ்ட்ரா ஒரு மாத்திரை அங்கே நீட்டிக்கப்படுது. மாத்திரைனா எழுத்து மொழிக்கும் கால அளவு. இந்த ரெண்டுமே உயிரளபடை. ஏன்னா உயிரெழுத்து தானே அளபெடுத்து வந்திருக்கு. அம்மா, தம்பி இப்படி உயிரெழுத்து அளபெடுத்து வந்திருக்கு. உயிரளபடை. செயலில் மொழிக்கும் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கிற உயிர் நெட்டெழுத்துக்கள் தத்தம் அளவில் நீண்டு ஒலிக்கும் போது அதை குறிக்க நெட்டெழுத்துக்களின் இனமான குற்றெழுத்துகள் அவற்றின் பின்னால் வரும். இவ்வாறு வருவது உயிரளபடை எனப்படும். உயிரளபடை 3 வகைப்படும். ஸோ உயிரளபடைனா என்னென்னா, இது செய்யுள்ள மொழிக்கு முதல்லையும் வரும், இடையிலையும் வரும், கடையிலையும் வரும். எந்த பிளேஸில் வேணாலும் வரும். ஒரு வேர்டோட ஸ்டார்டிங்லேயும் வரும், இடையிலையும் வரும், எண்டிங்லேயும் வரும். எந்த பிளேஸில் வேணாலும் வரும். இதுக்கு நடிலெழுத்துக்கு இனமான குறில் எழுத்து அதுதான் அளவெடுக்குது. அதாவது ஒரு நிமிஷங்க வரேன். இப்போ நமக்கு தெரியும் ஆங்கிறது குறில் எழுத்து, ஆங்கிறது நெடில் எழுத்து. இந்த ஆக்கு இனமான குறில் எழுத்து ஆ. அதே மாதிரி ஈக்கு இனமான ஈங்கிற நடில் எழுத்துக்கு இனமான குறில் எழுத்து ஈ, குறில் ஈ. அந்த மாதிரி 12 உயிரெழுத்துக்களுக்கும் 12 உயிரெழுத்துக்களில் 7 நெட்டெழுத்துக்களுக்கு 5 குறில் எழுத்துக்கள் இனமாக இருக்குது. இப்படி இனமான குறில் எழுத்துக்கள் வர்றது செயலில் நீண்டு ஒலிக்கிறது தான் நம்ம அளபடை அப்படின்னு சொல்கிறோம். அளபடை, உயிரளபடை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த உயிரளபடை 3 வகைப்படும். அது என்னென்னா செயலிசை அளபடை, சொல்லிசை அளபடை மற்றும் இன்னிசை அளபடை. இதில் செயலிசை அளபடைன்னு என்னென்னு பார்ப்போம். செயலில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபெடுத்தலை செயலிசை அளபடை என்போம். இதனை இசைநிறை அளபடை என்றும் கூறுவர். ஸோ செயலிசை அலையோட வேறு பேர் இசைநிறை அளபடை. இதுக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஓசை செய்யுள்ள ஒரு வேர்டோட வார்த்தையோட ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபெடுக்கும். இதை தான் நம்ம செயலிசை அளபடைன்னு சொல்கிறோம். ஸோ வாங்க செயலிசை அளபடை பற்றி பார்ப்போம். ஓதல் வேண்டும். நெடில் ஓ கூட குறில் ஓ சேரும்போது ஓதல் வேண்டும் அப்படின்னு வருது. மொழி முதல் அந்த வார்த்தையோட ஸ்டார்டிங்கில் வர்றதுனால மொழி முதல். உரார் குறுநோய் மொழியிடை. ரா இடையில் வர்றதுனால மொழி இடை. நல்ல படாப்பறை, படா டாக்கு அப்புறம் வர்றதுனால மொழி இறுதி. அவ்வளோதான். அடுத்து இன்னிசை அளபடை. இன்னிசை அளபடைன்னா என்னன்னா, இதெல்லாம் செய்யல ஓசை குறைஞ்சதுனால குறில் எழுத்து நடில் எழுத்துக்கு இனமான குறில் எழுத்து நீண்டு ஒழிச்சிச்சு. இன்னிசை அளபடைன்னா என்னன்னா, செயலில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக குறில் நெடிலாகி அளபெடுப்பது இன்னிசை அளபடை ஆகும். அதாவது இந்த வார்த்தையை பார்த்திங்கன்னா, கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் இல்லாமலை இப்படி தான் வரணும். ஆனால்
ஓசை குறையாத இடத்திலும் அந்த குறில் எழுத்து வந்து நெட்டெழுத்தாக வந்து ஒலிக்கும்போது அந்த இசை வந்து நல்லா கிடைக்கும். கெடுப்பதும் கெட்டார் சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மலை. இப்படி தூ வர வேண்டிய இடத்துல தூ வந்து நெடியெழுத்து அளப்படுத்திருக்கிறதுனால இதை இன்னிசை அளபடை அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். தூவுக்கு இடமான ஊ வந்து அங்கே அளப்படுத்திருக்கு. அடுத்து சொல்லிசை அளபடை. செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது சொல்லிசை அளபடை எனப்படும் அளபடையாகும். அதாவது பெயர் சொல்லாக இருக்கும், அதை வினை சொல்லாகவோ இல்லை வேற எப்படியோ மாறும். அப்படி மாறுறது தான் நம்ம வந்து சொல்லிசை அளபடை அப்படின்னு சொல்கிறோம். உரநசையி உள்ளம் துணையாக சென்றார் வரநசையி இன்னும் முளேன். இதில் நசைங்கிற வேடோட பொருள் என்னென்னா விருப்பம். ஆனால் நசைக்கு அப்புறம் நசை ஈ அப்படிங்கிற ஒரு எழுத்து வந்ததுனால நசைங்கிறதோட பொருள் என்னென்னு வரும்னா விரும்பி. கரெக்டு தானே? நசைனா விருப்பம், அப்போ நசைனா விரும்பி தானே, அப்போ கரெக்டு தானே? ஸோ இப்படி வினைச்சொல்லாக வந்து மாறியிருக்கு. விரும்பி என்னும் பொருள் தருவதற்காக நசை என அளபெடுத்தது. பெயர் சொல் வினையெச்சமாக மாறியது. இதுதான் வந்து நம்ம சொல்லி செயல்படைன்னு சொல்கிறோம். ஸோ உயிரளபடை பார்த்துட்டோம், உயிரளபடையோட வகைகளும் பார்த்துட்டோம். அடுத்து ஒற்றளபடையை பற்றி பார்க்கணும்.